வெல்கம் டு அதீஸ் கிச்சன். பெரும்பான்மையான குழந்தைங்க அவல் பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 1 கப் அவல், அதாவது 1 டம்ளர் அவல் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் நிறைய அழுக்கு வருங்க, அதை நம்ம இப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊற விட்டுக்கிறோம். இந்த தண்ணியெல்லாம் அந்த அவல் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம அதை ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றிக்கிறோம். இது போல் சலிக்கிற ஸ்ட்ரைனர் எடுத்துக்கோங்க. மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு மாவு பதத்துக்கு பிணைஞ்சு விட்டு அதுக்கு மேலே ஒரு டம்ளர் இல்லைனா இது போல் படியை வச்சு நீங்கள் இது போல் அழுத்தி எடுத்திங்கன்னா அடிப்பக்கம் மாவு பதத்தில் நமக்கு அந்த அவல் கிடச்சிரும். பாருங்கள், மாவு பதத்தில் வந்துருச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு எல்லாத்தையும் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு மட்டும் சரியான அளவில் சேர்த்துக்கோங்க. அப்பளத்துக்கு பொதுவாக உப்பு அவசியம். இதை இது போல் நான் ஒரு பிழிகிற குழாயில் சேர்த்து இதை நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பிழிகிறதுக்கு சிரமமாக தான் இருந்தது. நான் இப்போ தான் புதுசாக இதை மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது போல் நமக்கு என்ன ஷேப் வருதோ அதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 24 மணி நேரம், அது 7 to 8 மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி காய வச்சிங்கன்னா நாளைக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. சூப்பரான அவலப்பழம் ரெடி ஆகிடும். இப்போ இதை உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இது அவளுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற அப்பளம் போலவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் குழந்தை விரும்பி சாப்பிட்டா உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.